ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சிறுபஞ்ச மூலம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா சிறுபஞ்ச மூலம், நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதுக்கப்புறம் செய்யுள், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு சில 5 பாயிண்ட் பார்க்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யாருன்னா காரியாசன். இவர் தான் சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர். ஃபர்ஸ்ட் நூற்குறிப்பு பார்க்க போறோம். சிறுபஞ்ச மூலம் 97 வெண்பாக்களை கொண்டது. மொத்தம் 97 பாடல். என்ன பா வகைனா வெண்பா. இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பஞ்சம்னாலே 5 நம்மளுக்கு தெரியுமா, அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சிறுபஞ்ச மூலம் என்பதற்கு 5 சிறிய வேர்கள் என்பது பொருள். அதான் பஞ்சம்னாலே 5 நம்மளுக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பஞ்ச அப்படின்னாலே 5. சிறுபஞ்ச மூலம் என்பதற்கு 5 சிறிய வேர்கள் என்பது பொருள். அது என்னென்ன வேறுன்னு பார்க்க போறோம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதுதான் 5 வேர்கள். இவ்வேர்களால் ஆன மருந்து உடல் நோயை போக்குகின்றனர். இந்த மருந்து நம்மளோட உடம்புல ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா அதை கியூர் பண்ணுது. அதுபோல சிறுபஞ்ச மூல பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை போக்கும். அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்துல கூறப்பட்டுள்ள பாட்டுல உள்ள கருத்துக்கள் நம்மளோட மனநோயை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றனர். இந்த பாடல்ல என்னென்ன இருக்குன்னா, நம்மளுக்கு எது நன்மை, எது தீமை, எது நகைப்புக்கு உரியன அப்படின்னு சொல்லி வாழ்வியல் உண்மையை நம்மளுக்கு எடுத்துக்காட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் இந்த இதுல சிறுபஞ்ச மூலத்துல 97 பாடல் இருக்கு. என்ன பானா வெண்பா. சிறுபஞ்ச மூலம் எத்தனை வேர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5. என்னென்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வேர்கள் தான். இதுதான் மெயினா இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு நூலோட ஆசிரியர் காரியாசன் அப்படின்னு பார்த்தோமா. காரி என்பது இயற்பெயர். காரின்றது மட்டும்தான் அவரோட ஒரிஜினல் பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். அதாவது அவங்க குலத்தொழிலா இருக்கும், அதனாலதான் ஆசான் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். இவர் யாரோட மாணவர்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மா காரியாசன் என்று ஸ்பாயிர செய்யுள் சிறப்பிக்கிறது. அவரோட மாணவர்னால அவங்க செய்யுள்ள எப்படி சொல்றாங்கன்னா மா காரியாசன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் தனி மேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர்னா ஒன்னா படிச்சவங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் பாயிண்ட் பெரும்பான்மை பொது அற கருத்துக்களும் சிறுபான்மை சமண அற கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளனர். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது பெரும்பாலானது பொதுவான உள்ள கருத்தும் சிலது மட்டும் சமண அற கருத்தையும் இவர் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பில் என்ன இருக்குன்னா காரியாசன். காரின்றது மட்டும்தான் அவரோட ஒரிஜினல் பெயர். ஆசன்றது அவங்களோட குலத்தொழில் அப்படின்னு சொல்றாங்க. இவர் யாரோட மாணவர்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரோட மாணவர். அதனாலதான் செய்யுள்ள இவர் எப்படி சிறப்பிக்கிறாங்கன்னா மா காரியாசன் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்காங்க. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செய்யுள் பார்க்க போறோம். பூவாது காய்க்கும் மரமுலா. அதாவது சில மரங்கள் பூக்காமலே காய்க்கும்ல, அந்த இது நன்று அறிவர். அதாவது சில பேர் நன்மை தீமைகளை அறிஞ்சு மூவாது மூத்தவர். அவங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அறிவுல சிறந்தவங்களா இருப்பாங்களே அந்த இது. நூல் வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்து உலா. அதாவது சில விதைகள் நம்ம போடாமையே அதுவாவே தானா வளரும்ல, அந்த மாதிரி ஒரு அறிவாளி யாரு சொன்ன சொல்லையும், அதாவது பெரியவங்க கேட்டு அவருக்கு என்ன தோணுதோ அதை நல்ல வழியில சொல்லுவாரு. அதைத்தான் இந்த பாடல சொல்லியிருப்பாங்க. பூவாது காய்க்கும் மரமுலா நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்து உலா மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அதோட பொருள் பார்ப்போம்.
பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பது உண்டு. அதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து என்ன தக்கவரே அவர் வந்து நன்மை தீமை ஆராய்ஞ்சு அவங்க வயசுல சின்னவங்களாலும் இருந்தாலும் நல்ல அறிவுரையை வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதனால அவங்கள வந்து நம்ம மூத்தவர் போல நம்ம எண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளனர். அதே போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். அதாவது ஒரு நல்ல அறிவாளி வந்து யாரு சொல்றதையும் அதாவது அவங்களுக்கு சொல்லிதான் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்களே எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுதான் அது. அதுக்கப்புறம் இந்த பாட்டுல என்ன அணி இருக்குன்னு கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எல்லாம் அணியை வந்து நம்ம பார்க்கல. அதனால சிறுபஞ்ச மூலத்துல வந்து பூவாது காய்க்கும் மரமுலா அந்த பாட்டுல என்ன அணி வருதுன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சொல்லும் பொருளும். நாறுவ முளைப்ப மூவாது முதுமை அடையாமல் தாவா கெடாதிருத்தல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. அதாவது குளத்தை தூர்வாரி அது பக்கத்துல சின்ன சின்ன மரங்கள் நட்டு அதுக்கப்புறம் அந்த வழியா நடந்து போறதுக்கு பாதை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் கிணற வந்து தூர்வாரிட்டு இந்த இந்த வேலைகள் எல்லாம் செய்யறவங்களுக்கு வந்து சொர்க்கத்துல இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த பாட்டோட மெயின் கண்டென்ட். குளம் தொட்டு கோடு பறித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்றும் இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கண்வனப்பு கண்ணோட்டம். அதாவது வனப்புனா அழகுன்னு தெரியும். கண்ணுக்கு அழகு என்னன்னு கேட்டாங்கன்னா இரக்கம் கொள்ளல். கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளல். அதுக்கப்புறம் கால் வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு என்னன்னு கேட்டாங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட கெஞ்சி கேட்காம இருக்கிறது. எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். எண்வனப்புனா ஆராய்ச்சி. ஒரு ஆராய்ச்சிக்கு அழகு என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்களா சுயமா முடிவெடுக்கிறது. அதுக்கப்புறம் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். அதாவது பண்ணுனா இசைன்னு தெரியும். இசைக்கு அழகு என்னன்னு கேட்டாங்கன்னா ஒருத்தவங்க புகழ்ந்து சொல்லணும், நீ நல்லா பாடிருக்க அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கு அழகு. கிளர் வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. வேந்தன்னா மன்னன். ஒரு மன்னனுக்கு அழகு என்னன்னு கேட்டாங்கன்னா அவனோட மக்கள் வந்து வருத்தப்படாம அவன் வந்து நல்லா சந்தோஷமா வச்சிருக்கணும். அதுதான் வந்து ஒரு மன்னனுக்கு அழகு. அதான் அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல், எண்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்புனா அழகு, கிளர்வேந்தனா புகழுக்கு உரிய அரசன். வேந்தன்னா அரசன் தெரியும், கிளர்னா புகழுக்கு உரிய, வாட்டான்னா வருத்த மாட்டான், அதாவது கஷ்டப்படுத்த மாட்டான். அதோட பொருளை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல், காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை துணிந்துரைத்தல், இசைக்கு அழகு கேட்போர் நன்றென்ற புகழுதல், அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என பிறர் போற்றல். இது பார்த்தோமா. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். சாதனைக்கு வயது தடையன்று. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். 10 வயதிலே சொற்பொழிவாற்றியவர் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா வள்ளலார். அதுக்கப்புறம் 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர். பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை வயசுல அவருக்கு அந்த பட்டம் கிடைச்சிச்சுன்னா 11 வயசுல. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் வந்து விக்டர் கியூகோ. 15 வயசுல வந்து பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமதோட கவிதைகள் எல்லாம் எழுதி அனுப்பியவர் வந்து விக்டர் கியூகோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் வந்து 16வது வயதில் தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் வந்து அலெக்சாண்டர் தான் வந்து 16 வயசுலயே அவரோட தந்தை
போர்ப்படை அதுல வந்து தளபதி ஆனார். அதுக்கப்புறம் 17 வயதிலே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் வந்து கலிலியோ. அவர் 10 வயசுல சொற்பொழிவாற்றியவர் வள்ளலார். 11 வயசுல பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15 வயசுல பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை எழுதி அனுப்பியவர் வந்து விக்டர் கியூகோ. அதுக்கப்புறம் 16 வயசுல தனது தந்தையின் போர்ப்படையில் தளபதி ஆனவர் வந்து மாவீரன் அலெக்சாண்டர். 17 வயதுல வந்து பைசா கோபுரத்துல வந்து அந்த விளக்கு ஊஞ்சலாடுவதை பத்தி ரிசர்ச் பண்ணவர் வந்து கலிலியோ. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு நியூ டாபிக்கோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.